ஹலோ, சக்சஸ்ஃபுல் பிசினஸ்மேன். உங்களை பார்க்கத்தான் வந்திருக்கிறேன். பார்க்காத மாதிரி போனா எப்படி? பார்க்காத மாதிரியா? பார்த்ததுனால தான் சார் கிளம்புறேன். ஏன் பயமா? டைம் ரொம்ப ப்ரீஷியஸ் ஆனது சார். அதுவும் என்ன மாதிரி ஒரு பிஸ்னஸ் மேனுக்கு ரொம்ப ப்ரீஷியஸான ஒரு விஷயம். ஓ, என்கிட்ட பேசுறது டைம் வேஸ்ட்டுங்கிறியா? கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்க சார். சிரிக்கிற சிரி, நல்லா சிரி. சீக்கிரமே அழுவ, அழ வைப்பேன். ஆல் தி பெஸ்ட் சார். ஒரு நிமிஷம், பேசிக்கிட்டு இருக்கிறப்பவே கிளம்புற. மேனர்ஸ்னா என்னன்னு தெரியாதா? என்னோட டைமை வேஸ்ட் பண்ணுறீங்கன்னு நான் ஓப்பனாக சொல்லியும் நீங்கள் விடாமல் பேசிட்டே இருக்கீங்களே சார். இது எந்த மேனர்ஸில் சார் வரும்? நக்கலு இருக்கட்டும். ஏதோ அதிர்ஷ்ட காத்து உனக்கு சாதகமாக ஒரு தடவை அடிச்சிருச்சு. அதுக்கு போய் இவ்வளோ ஆட்டம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு ராஜா. கொஞ்சம் அடக்கி வாசி. அதிர்ஷ்டம் எல்லா நேரமும் கை கொடுக்காது, தெரியும்ல. பிசினஸ்ல நிக்கணும்னா வேணும். என்ன பாக்குற? நீ ஜெயிச்சது திறமைன்னு நினைச்சு தானே பேட்டி கொடுத்த? இல்ல கண்ணா, வெறும் குருட்டு அதிர்ஷ்டம். இது என்ன உன் காஸ்மெட்டிக் பிசினஸ் மாதிரி நினைச்சியா? இந்தந்த ரேஷியோல இந்தந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் கலந்தா சோப்பு ஷாம்புலாம் கிடைக்கிற மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்முலாலாம் இந்த பிசினஸ்ல கிடையாது தம்பி. இந்த ஆட்டமே வேற, டிஃபரண்ட் கேம். இதுல பழந்தின்னு கொட்டை போட்டவன் நானு. என்கிட்ட வேணாம். இதோட உன் ஆட்டத்தை முடிச்சுக்கிட்டா நீ புத்திசாலி, இல்லைன்னா மொத்தமா காலி. கம்ப்ளீட்டா உன்னை காலி பண்ணிடுவேன். இதையும் மீறி அடுத்த ஆல்பம் அது இதுன்னு ஏதாவது பண்ண அப்ப பாப்ப இந்த சிதம்பரத்துடைய முழு ரூபம், சுயரூபத்தை பாப்ப. அதான் சொல்லிட்டீங்களே சார், இந்த ஃபீல்டில் சக்ஸஸ் பண்ணுறதுக்கு ஸ்டாண்டர்ட் ஃபார்முலாவே கிடையாது. அப்புறம் ஏன் சார் நான் இந்த ஃபீல்டில் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? பயமா? என்ன பார்த்து பயமா சார்? கத்துக்குட்டிங்கிறத காட்டுற பத்தியா? இளங்கன்று பயம் அறியாதுன்னு சொல்லுவாங்க. சரியாத்தான் இருக்கு. ஆனா அஞ்சுவது அஞ்சல்னு ஒண்ணு இருக்குப்பா, அதையும் நீ தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பா சார். அஞ்சறதுக்கு நானும் அஞ்சுவேன் சார். ஆனா அது உங்களை பார்த்து இல்லை. இப்போ சொல்றேன் சார், சீக்கிரமே என்னோட செகண்ட் ஆல்பம் வரும். அதுவும் ஹிட் ஆகும். இந்த ஃபீல்டில் நான் நம்பர் 1 ஆகி காட்டுறேன். பார்க்கலாமா? மறுபடியும் சவாலா? அது என்ன, போன தடவை மாதிரி எவனாவது வீடியோ எடுத்து சோஷியல் மீடியாவில் போடுவான். மறுபடியும் என் பொருள் எடுத்து என்னையே போடலான்னு பார்க்குறியா? இல்லை சார், இது யாரும் வீடியோ எடுத்துடக்கூடாதுன்னு பார்க்குறேன். ஏன்னா திரும்ப உங்க கூட சவால்னா யாருக்கும் பெருசாக ஆர்வம் வராது சார். இவங்க 2 பேரும் ஏதோ பேசி வச்சுக்கிட்டு ஸ்ட்ராட்டஜி ப்ளே பண்ணி பிஸ்னஸ் பண்ணுறோன்னு நினைப்பாங்க. உங்களை மாதிரி ஒரு ஆள் கூட எனக்கு பார்ட்னர்ஷிப்னு பேசினாங்கன்னா அது எனக்கு தானே சார் அசிங்கம். அதனால தான் சார் யாரும் பார்த்துட்டு போகிறாங்களோன்னு பார்த்தேன். கார்த்தி, அளவுக்கு மீறி என்ன சீன்ற வேண்டாம், செதைச்சிடுவேன். யாரு? நானா சார் உங்களை சீன்றேன்? சார் நீங்களா வந்தீங்க, நீங்களா பேசுனீங்க, நீங்களா இப்போ கோவப்படுறீங்க. போய் ரெஸ்ட் எடுங்க சார். ஏய், சிதம்பரம். தெரியும் சார். எக்ஸ்கியூஸ் மீ, வண்டி எடுங்க. உனக்கு
கெட்ட நேரம் ஆரம்பிச்சிருச்சுடா. அதான் என் வழியில வந்து சிக்கியிருக்கேன். கூடிய சீக்கிரம் நான் யாருன்னு காட்டுறேன்டா. சார், இந்த தம்பி கொஞ்சம் ஷார்ப்பா இருக்காரு. ஜெயிச்சுரார் போல இருக்க. எடு வண்டிய. என் லைஃப்ல எனக்கு எதிராக ஒருத்தன் வந்து நிக்கிறான். அவன் ஜெயிச்சிருவான்னு என் பக்கத்துல இருக்கிற நீ சொல்றியா? நடந்து வா. சொல்லுங்க நீ. கார்த்தி, இப்ப நீங்க எங்க இருக்கீங்க? வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கேன் நீ. கார்த்தி, நீங்க போரூர் பொன்னியம்மன் கோயிலுக்கு வர முடியுமா? பொன்னியம்மன் கோயிலுக்கா? ஏன் நீ திடீர்னு? நீங்க பல்லவி கிட்ட பேசணும்னு சொல்லிருந்தீங்கல்ல. ஓ, பேசிட்டீங்களா? ஆம், பேசிட்டேன். போரூர் பொன்னியம்மன் கோயிலுக்கு வர சொல்லிருக்கா. நான் இப்ப அங்கதான் கிளம்பிட்டு இருக்கேன். நீங்களும் அங்க வந்துடுறீங்களா? சரி நீ. பல்லவி என்ன மீட் பண்ண ஒத்துக்கிட்டாங்களா? ஆம், ஒத்துக்கிட்டா. நீங்க வாங்க. சரிங்க நீ. அண்ணி அப்புறம் சொல்லுங்க கார்த்தி. செயின் வீட்டில் இருக்கு. தீபாக்கு எங்க இருக்குன்னு தெரியும். அந்த செயினை எடுத்துக்கிட்டு தீபாவை அங்க கூட்டிட்டு வந்துடுறீங்களா? தீபாவையுமா? ஏன் நீ தீபாவை மீட் பண்ண மாட்டாங்களா? இல்ல, தீபான்னு இல்ல கார்த்தி. அவன் நம்மள மீட் பண்ணவே ரொம்ப யோசிச்சா. திரும்ப திரும்ப நீங்க 2 பேர் மட்டும் தானே வரீங்கன்னு கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டா. நானும் ஆமான்னு சொல்லிட்டேன். இப்போ தீபாவுன்னா மறுபடியும் பேசணும். அதான் என்ன சொல்லுவான்னு தெரியல. சரி விடுங்க நீ. நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம். நீங்க தீபா கிட்ட விஷயத்த சொல்லி செயினை மட்டும் வாங்கிட்டு வந்துருங்க. ஆம், சரி கார்த்தி, நான் வாங்கிட்டு வந்துடுறேன். ஓகே அண்ணி. வா. ஹலோ அக்கா. தீபா, கார்த்தி வந்துட்டாரு. ரெடியாரு? சரிக்கா. அண்ணி வாங்க கார்த்தி. பல்லவி வந்துட்டாங்களா? உள்ளதான் இருக்காங்களா? நானும் இப்பதான் வந்தேன். இன்னும் உள்ள போல. சரி வாங்க போய் பார்த்துடலாம். நான் இங்கே இருக்கேன் கார்த்தி, நீங்க போங்க. அது ஒண்ணும் இல்ல கார்த்தி. நீங்க அந்த பொண்ணை திரும்ப பாட வைக்க ஏதாவது பேசி கன்வின்ஸ் பண்ணுவீங்க. நான் கூட இருந்தா கொஞ்சம் அன்ஈஸியா இருக்கும். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அண்ணி, நீங்க வாங்க. ஏன் பல்லவி நீங்க கன்வின்ஸ் பண்ண மாட்டீங்களா? இல்ல கார்த்தி, திரும்பவும் பாட முடியாதுன்னு சொல்லிட்டே இருக்கா. இந்த மாதிரிலாம் அடமெண்டா இருந்தா எனக்கு சட்டன் கோவம் வந்துடும். நீங்க கவனமா பேசுவீங்க, அதுக்காக தான் சொல்றேன். இந்தாங்க. சரிங்க நீ. அம்மா தாயே, என்ன நடக்க போதோ, என்ன நடந்தாலும் அவங்கள பிரிச்சுடுற மாதிரி எதுவும் பண்ணிடாத. சார் இங்க தானே வந்தாரு, அதுக்குள்ள எங்க போனாரு?
பல்லவி, ஆ சொல்லுங்க சார். நான் கோயிலுக்கு வந்துட்டேன். நீங்க எங்க இருக்கீங்க? ஆ நான் இங்கே தான் இருக்கேன் சார். எங்க? சார் நான் உங்களை பார்த்துட்டேன். எங்க இருக்கீங்க? அப்படியே திரும்பி பாருங்க. எங்கங்க இருக்கீங்க? பார்த்துட்டீங்களா சார்? ம், பார்த்துட்டேன். பல்லவி. ஆ சார் எதுவா இருந்தாலும் அங்கேயே இருந்து சொல்லிடுங்க. நீங்க மறைஞ்சிருந்து கை காட்டும் போதே எனக்கு புரிஞ்சிருச்சு. நீங்க இவ்வளவு தூரம் வந்ததே போதும். உங்க விருப்பம் இல்லாமலாம் நான் உங்களை பார்க்க ட்ரை பண்ண மாட்டேன். என்ன நம்பலாம். தேங்க்யூ சார். ஆல்பம் சக்சஸ் ஆயிருச்சுங்க. சிதம்பரம் கிட்ட நான் விட்ட சவால்ல நான் ஜெயிச்சிட்டேன். இது எல்லாத்துக்கும் நான் உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். சார் அதுல உங்களோட உழைப்பும் நிறைய இருக்கு சார். மொத்தமா என்னால தான் ஜெயிச்ச மாதிரி நீங்க சொல்லாதீங்க சார். எனிவேஸ், எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. என் அம்மா உங்ககிட்ட கொடுக்க சொல்லி ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. அதை நீங்க மறுக்காம வாங்கிக்கணும். கண்டிப்பா வாங்கிக்கிறேன் சார். இந்தாங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பார்த்து சொல்லுங்க. அம்மா கேட்பாங்க. ரொம்ப நல்லா இருக்கு சார். பார்த்துட்டீங்களா பல்லவி? இல்ல சார், இவ்வளோ அன்போடு உங்க அம்மா கொடுத்துருக்காங்க. அத பார்த்து தான் பிடிக்கணும்னு இல்லை சார். சரிங்க, நான் அந்த கிஃப்ட் கொடுக்கறதுக்கு தான் வந்தேன். அப்படியே ஒரு ரிக்வெஸ்டும் இருக்கு. இதுக்கப்புறம் எப்ப எனக்கு பாடுவீங்க? பல்லவி. சார் அன்னைக்கே நான் வந்து எப்படி பாடினேன்னு உங்களுக்கு தெரியும். ரொம்ப கஷ்டம் சார். திரும்ப என்னால கமிட்மெண்ட் கொடுக்க முடியாது சார். நீங்க என்னோட குரலை நாடு முழுக்க கொண்டு போய் சேர்த்திருக்கீங்க. அதான் அதுக்கான நன்றிய நானும் உங்ககிட்ட சொல்லணும் தான் இப்ப நான் உங்களை மீட் பண்ணவே ஒத்துக்கிட்டேன். இதோட என்னை விட்டுருங்க சார், ப்ளீஸ் சார். சரிங்க, நான் உங்களை தொந்தரவு பண்ண மாட்டேன். ஆனா உங்களுக்கு எப்போ தோணுதோ இப்ப வேணா என்கிட்ட வந்து சொல்லலாம். நம்ம சாங் ரெக்கார்டிங் வச்சுக்கலாம். கண்டிப்பா சார். சரிங்க, நான் வரேன். சாரி சார். தீபா அக்கா, மனசாட்சியை கொன்னுட்டு நிக்கிற மாதிரி இருக்குக்கா. இதுக்கு என்னதான்க்கா முடிவு? விடு தீபா, எல்லாம் சீக்கிரமாவே சரியாயிடும். நம்ம மத்தத வீட்டுல போய் பேசிக்கலாம். கார்த்தி நான் வெளியே நிப்பேன்னு நினைச்சிட்டு இருப்பாரு. நான் போறேன், நீ கொஞ்சம் லேட்டா வா. நான் வரேன். கடவுளே, இந்த பிரச்சனை என்னைக்கு முடிய போதுன்னு தெரியல. ஒவ்வொரு நாளும் கார்த்திக் சார் கிட்ட போய் சொல்றேன்னு நினைக்கும் போது என்னால தாங்கவே முடியல. 6 மாசம்தான் கோர்ஸ் முடிஞ்சது வந்துருவேன்னு சொன்னீங்க. தோ 6 மாசம் முடிஞ்சே போச்சு. இன்னும் அங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. என்ன என்ன விட்டுட்டு இருக்கிறது ஜாலியா இருக்கு போல? அப்படி இல்ல செல்லம், கமிங் Thursday நான் இங்க வந்துருவேன். என்ன கமிங் Thursday வா? நிஜமாவா சொல்றீங்க?
நான் வர விஷயத்தை யார்கிட்ட சொல்லாத. ஆ சரி சரி, நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். பாய். வெக்கப்பட்டு சிரிக்கிறாங்க. ஏய் தீபா, நீ எப்ப வந்த? நான் வந்தது இருக்கட்டும், நீங்க இப்ப என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ஆ, நான் நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்? என்னக்கா, ஏதாவது விசேஷமா? ஓ, நான் போன்ல பேசிட்டு இருந்ததெல்லாம் கேட்டியா? போன்ல பேசிட்டு இருந்தீங்களா? ஓ ஓகே ஓகே. அப்ப ஆத்துக்காரர் தான் போன் பண்ணாரா? அதான் தனியா பேசி தனியா வெக்கப்பட்டுட்டு இருந்தீங்களா? என்ன சொன்னாரு? என்னக்கா வெக்கமா? சரி சொல்லுங்க. சொல்ல மாட்டீங்களா? ஆஹா, அவர் யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம்னு சொல்லிருக்காரே. என்னக்கா சஸ்பென்ஸ்லாம் வைக்கிறீங்க? சரி சரி, நீங்க சொல்ல வேண்டாம், அது தெரியறப்போ தெரியட்டும். சரி, இப்போ வாங்களேன், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்களேன். ஹெல்ப்பா? ஐயோ, நீ ஹெல்ப்னு சொன்னாலே பயமா இருக்கு. பல்லவி மேட்டர் இல்லையே. அதுக்கு தான்க்கா, ஆனா இது வேற. என்ன பதில் சஸ்பென்ஸ் வைக்கிறியா? அக்கா அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. கார்த்திக் சாருக்கு ஏதாவது ஸ்வீட் பண்ணி கொடுக்கணும்னு தோணுச்சு. செயின் எல்லாம் கொடுத்து பாராட்டியிருக்காரு. ஆனா எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்த அவருக்கு நான் என்ன கொடுக்கறதுன்னு தெரியலக்கா. அட்லீஸ்ட் என் மன திருப்திக்கு ஏதாவது ஸ்வீட்டாவது செஞ்சு கொடுக்கலாமே தான்க்கா. என்னக்கா ஏன் அப்படி பாக்குறீங்க? என்னால வேற என்னக்கா பண்ண முடியும்? ஏன் உன்னால இது மட்டும் தான் பண்ண முடியுமா? நீ நினைச்ச எது வேணாலும் பண்ணலாம். ஐயோ போங்கக்கா. இப்ப நீங்க வரீங்களா இல்லையா? வர வர. ஆனா செயின் கொடுத்ததுக்கு நன்றி சொல்லி நீ ஸ்வீட் கொடுக்கணும்னா உன் மாமியாருக்கு தான் நீ கொடுக்கணும். பேசாம நீ அவங்களுக்கு அல்வா பண்ணி கொடு. ரொம்ப தாங்க குசும்பு உங்களுக்கு. அப்படியே நான் செஞ்சு கொடுத்தத அத்தை சாப்பிட்டுட்டு தான் மறுவேளை பாப்பாங்க பாருங்க. அக்கா வாங்க, எனக்கு ஏதாவது ஒரு ஐடியா சொல்லுங்க. சரி வா, கிச்சன்ல என்ன இருக்குன்னு பார்த்துட்டு முடிவு பண்ணிக்கலாம். யா அப்படிதான். மும்பை பேஸ்ட் மேஜிக் என்டர்டெய்னர்ஸ் கேள்விப்பட்டிருப்பிய? தே ஆர் அ லீடிங் கம்பெனி மியூசிக் ஃபீல்ட்ல. அவங்க ராஜ்யம்தான். இப்போ எடுக்க போற புது ஆல்பத்துக்காக சென்னைக்கு வந்திருக்காங்க. எப்பவுமே நம்ம கம்பெனில இருந்தா ஆல்பம் பண்ணி கொடுப்போம். இந்த டைமும் நம்மளை தேடி வந்திருக்காங்க. அதான் பார்த்து பேசி கான்ட்ராக்டை ஃபைனலைஸ் பண்ணிட்டு போகலான்னு வந்திருக்கேன். சரி சரி, ஈவினிங் டீட்டெயில்டாக பேசுவோமே. ஓகே, பாய். வணக்கம் சார். வணக்கம்மா. வணக்கம் சிதம்பரம் சார். வணக்கம். என்ன தர்மராஜ் இந்த பக்கம்? அனில் சார் வந்திருக்கான்னு கேள்விப்பட்டோம். சரி பார்த்துட்டு போலான்னு வந்தோம் சார். நீங்க அந்த ட்ரிபிள் டி ஆடியோஸ் மேனேஜர் தானே? ஆமா சார். அப்போ எல்லாரும் ஆல்பம் கான்ட்ராக்ட் விஷயமா தான் வந்திருக்கீங்க? ஆமா சார், எல்லாரும் அதுக்கு தான் வந்திருக்கோம். மேஜிக் என்டர்டெய்னர்ஸ்க்கும் எங்களுக்கும் இருக்கிற பிசினஸ் ரிலேஷன்ஷிப் எல்லாருக்கும் தெரியும். தெரிஞ்சே வந்திருக்கீங்க. உங்க கூட போட்டி போட முடியுமா சார்? இந்த தடவை அவங்க கிட்டத்தட்ட 12 ஆல்பம் பிளான் பண்ணிருக்கிறதா கேள்விப்பட்டோம். அதுல எங்களுக்கு ஏதாவது 1-2 கான்ட்ராக்ட் கிடைக்குமான்னு பேசி பார்க்கலான்னு வந்திருக்கோம். தாராளமா பேசி பாருங்க. சுதந்திர நாடு இது. வெல்கம் எவ்ரிவன். ப்ளீஸ். ஹலோ அனில், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் சிதம்பரம் சார். நீங்க எப்படி இருக்கீங்க?
நான் நல்லா இருக்கேன், ஆண்டவன் அருள். சொல்லுங்க சிதம்பரம் சார். ராய்ட்ட பேசிக்கிட்டு இருந்தேன், அணிலை பாருங்கன்னு சொன்னாரு. நீங்க தான் சொல்லணும் இப்போ. ஓ, என்ன பார்க்க சொல்லிட்டாரா? ஓகே, நானே சொல்லிடுறேன். ஒரு 5 minutes வெயிட் பண்ணுங்க. ஹலோ மிஸ்டர் கார்த்தி. Hello. வெல்கம். தேங்க்யூ. ஷீ இஸ் மை ஒய்ஃப் தீபா. நமஸ்தே மேடம். ஓ, இங்கேயே வந்துட்டீங்களா?